இந்த நேரத்துக்கான முக்கிய செய்தி, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் VAO கொலை வழக்கு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் VAO பணியாற்றிய லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொடூர கொலை தொடர்பாக நீதிபதிகள் தற்போது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். கொடூர குற்றத்தின் தன்மை கருதி இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். தற்போது VAO கொலை வழக்கு தொடர்பான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களின் அண்மை தகவல்கள் நீங்கள் பகிரலாம் சிவகுமார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்துல சூசிபாண்டியாபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சார்ந்தவர் லூர்து பிரான்சிஸ். இவர் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் முரப்பநாடு கோவில் பஞ்சாயத்து கிராம நிர்வாக அலுவலராக பயன்பாட்டிட்டு வந்தாரு. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கிரைம் ப்ரோன் வில்லேஜ் அண்ட் பிளாக் ஸ்பாட் வில்லேஜஸ் அதிக அளவில் குற்றம் மற்றும் குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் பகுதிங்கிறது அந்த முரப்பநாடு வல்லநாடு உள்ளிட்ட பகுதிகள். இந்த பகுதியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது அலுவலகத்தில் இருந்த லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்று தாமிரபரணி ஆற்றுல கலியாவூரை சேர்ந்த ராமசுப்ரமணியன் மாரிமுத்து ஆகியோர் தொடர்ச்சி மணல் கடத்தல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு முரப்பநாடு காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிச்சிருந்தாரு. இந்த முன்விரோதத்துல தன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டாரு, தன் மனக்கடத்தல வெளியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசுப்ரமணியன் மாரிமுத்து ஆகியோர் இந்த கூட்டு குற்றத்தில் ஈடுபட்டு அவரை கொலை செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில மாவட்ட நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா, இருவர் மீது குற்றம் உண்மையாக இருக்குது, அதனால இவங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்நிலையில தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, ராமசுப்ரமணியனும் மாரிமுத்துவும் மேல்முறையீட்டு மனுக்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல நீதிபதி பிறப்பித்த உத்தரவால மணல் கடத்தல் புகார் கொடுத்தது VAO கொடூரமா கொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் மட்டும் ஒரு பயங்கர ஒரு இது ஏற்பட்டது. இந்நிலையில இந்த கொடூரமான குற்றத்தை செஞ்சதுக்கு பின்னணியில இவங்க இருக்கிறாங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால ஜாமீன் கோரி மனுதாரர்கள் செஞ்ச அந்த மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு இருக்குது. தென் தமிழகம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் பதற்றத்தை ஏற்படுத்திய கொலை வழக்குல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மறுபடியும் ஜாமீன் மனு வேணும்னு கேட்டிருந்த நிலையில அதை தள்ளுபடி செஞ்சிருக்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.